வணக்கம். ஓம் சிவாய நம. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கூடா நாள். கூடா நாள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரத்தில் வர ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் கூடாமல் போகும். ஸோ அதுதான் என்னென்னன்றது இந்த பதிவில் பார்ப்போம். கூடா நாள் அன்னைக்கு சில விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. கூடா நாளில் செய்கிற எந்த ஒரு காரியமுமே நமக்கு நல்லபடியாக முடியாது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். ஸோ கூடா நாள் எது எது அப்படின்றது நான் சொல்கிறேன். என்னன்றது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஞாயிறு பரணி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் திங்கள் சித்திரை, செவ்வாய் உத்திராடம், புதன் அவிட்டம், வியாழன் கேட்டை, வெள்ளி பூராடம், சனி ரேவதி. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கூடா நாள். ஓகேங்களா? ஸோ இந்த நாள்லலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கிறது, கடன் கொடுக்கறது, அதே மாதிரி திருமணம் வைக்கிறது, அதே மாதிரி என்னென்னா பிரயாணங்கள் பண்ணுறது, முக்கியமான கையெழுத்துகள் இடுறது, வழக்குகள், இதெல்லாமே இந்த கூடா நாளில் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது. நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொன்றும் நம்ம பார்ப்போம். ஸோ ஞாயிறு பரணி சேரும்போது என்னென்ன வரலாற்றில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றது, கூடா நாள் அன்னைக்கு என்னென்னலாம் நடந்திருக்குன்றது அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ எதுவும் என்னுடைய இதெல்லாம் அனைத்தும் என்னுடைய இதே அருளாச்சலா. ஓம் சிவாய. நன்றி.